ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு வீடியோலே பியூட்டி தமிழ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான விளாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இது வந்து எல்லோருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் பார்க்க போகிறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தென் கூட இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தென் நம்ம ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் தான் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க சொல்லுங்கள். வாங்க போகலாம். ரொம்ப மார்னிங்கே போய் எல்லா காய்கறியுமே வாங்கிட்டு வந்தாச்சு. வாங்கிட்டு வந்த உடனே வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுருக்கேன். கொஞ்சம் ஈரம் காஞ்ச உடனே எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். அதுக்குள்ளே பாப்பா எழுந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் டீ கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் விளையாட விட்டுட்டேன். 3 நாளில் உங்களோட வெயிட்டை வந்து 2 கிலோ குறைக்கணும் அப்படின்னா நீங்கள் மார்னிங் நைட்டு வந்து ப்ரெட்டு சாப்பிட்டுட்டு ப்ரெட்டு கூட பேரிச்சம்பளம் இல்லை ஃப்ரூட்ஸ் இல்லைன்னா அவிச்ச முட்டை ஆம்லேட் இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். மதியம் வந்து ராகியோட தோசை, அதாவது ராகி வச்சு கூழோ இல்லை புட்டோ இல்லை தோசையோ நீங்கள் எடுத்துக்கலாம். ராகி தோசை கூட வந்து நீங்கள் சட்னி இல்லைன்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நான் வந்து இப்போ மார்னிங் வந்து 3 ப்ரெட்டு சீஸ் எடுத்துருக்கேன். இது வந்து அப்படியே தொட்டு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் நான் ப்ரெட்டை மட்டும் லைட்டாக நான் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். காலையில் டிஃபன் வந்து எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போது பாப்பா குளிக்க வச்சுட்டேன். குளிக்க வச்சதுக்கப்புறம் எனக்கும் அம்மாவுக்கு மாதிரியே துணி தலையில் கட்டணும் அப்படின்னு சொல்லவும் சரி ஓகே அப்படின்னு என்னை துப்பட்டாவை எடுத்து கட்டி விட்டேன். அதுக்கப்புறமா என்னோடய லஞ்சுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ராகி தோசை எடுத்துருக்கிறேன். இதில் வந்து ஒரு பொன்னாங்கண்ணி கீரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி போட்டிருக்கேன். குட்டி குட்டி வெங்காயம் போட்டிருக்கேன், மிளகு போட்டிருக்கேன், உப்பு போட்டு லைட்டாக தண்ணி விட்டு இந்த தோசை வந்து போட்டுறணும். ரொம்ப தண்ணியாக கரைச்சிடக்கூடாதுன்னு அந்த வீடியோ எடுத்தேன், ஆனால் டெலிட் ஆயிடுச்சு. இப்போ வந்து இப்போதைக்கு வந்து எனக்கு எல்லாருக்கும் ரெடி பண்ண முடியாது அப்படிங்கிறனால தயிர் கூட கொஞ்சம் உப்பு போட்டு பெப்பர் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி இந்த ராகி தோசையை வந்து தொட்டு சாப்பிட்ருவேன். ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும், நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு கூட. ஸோ அதனால் இதை வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டெய்லியும் கூட இதை வந்து ரெண்டு நேரத்துக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். மாமாக்கும் பாப்பாவுக்கும் வந்து காரக்குழம்பு வச்சுருக்கேன், வெண்டைக்காய் காரக்குழம்பு ப்ளஸ் வெண்டைக்காய் வந்து பொரியலும் வச்சுட்டேன். ஏன் அப்படின்னா வெண்டைக்காய் கொஞ்சம் முத்துற மாதிரி இருந்துச்சு, வேஸ்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து ஒரே நாளில் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா நான் வந்து ஹேர் பேக் ஒன்று போட்டுட்ருந்தேன். அது வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த ஹேர் பேக்கை வந்து 2 in 1 போட்டுக்கலாம். ஹேருக்கும் போட்டுக்கலாம், ஸ்கின்னுக்கும் போட்டுக்கலாம். ஸ்கின் ஒயிட்டனிங்க்கும் சூப்பராக இருக்கும், ஆன்டி ஏஜிங்க்கும் வேறு லெவலில் இருக்கும். அதுக்காக நான் இதை ட்ரை பண்ணி சூப்பர் ரிசல்ட்டு கிடச்சிச்சு. பாப்பாவுக்கு வந்து ஃபோட்டோ எடுக்க வேண்டாமா, ஏன்னா வந்து தலையில் அப்ளை பண்ணியிருக்கனால வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஹேர் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. என்னோடய ஹேரோட ஸ்ட்ரக்சர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ரொம்பவே சாஃப்டாக சில்கியாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போலாம் நான் நிறைய ஹேர் பேக்கும் கூட ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறமா பாப்பாவுக்கு சாப்பிட விட்டுட்டு வேறு ட்ரெஸ் மாற்றி விட்டேன். பாப்பா வந்து கை கழுவுறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கே வந்து 4-5 ட்ரெஸ் மாற்றிட்டாங்க. என் ட்ரெஸ்ஸெல்லாம் நினச்சிட்டாங்க. ஸோ அதனால் வந்து ட்ரெஸ்ஸை மாற்றி விட்டு அகைன் நான் வந்து தூங்க மாட்டேன்ட்டாங்க. அதனால் ஊஞ்சலில் கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுட்டு இருந்தேன். அம்மா தம்பின்னு தம்பியை விடவே மாட்டேன்ட்டாங்க. தம்பியும் கூட வச்சுக்கிட்டாங்க. தம்பினா அங்கே ஒருத்தரையும் காணமேன்னு பார்க்குறீங்களா? தம்பினா வேறு யாரும் இல்லை, கையில் ஒரு டெடிபேர் பொம்மை வச்சுருக்காங்க இல்லையா, அதுதான் பாப்பாவோட தம்பி. பாப்பாவுக்கு நெயில் பாலிஷ் போட போகிறோம். ஸோ ரெட் கலர் போட போகிறோம். பாப்பாவுக்கு நெயிலாம் வளர்ந்துருந்துச்சு. ஸோ நெயிலாம் கட் பண்ணிவிட்டு நெயில் பாலிஷ் கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அதனால் பாப்பாவுக்கு மட்டும் நெயில் பாலிஷ் போட்டு விட்டேன். பாப்பாவுக்கு நெயில் பாலிஷ் போடுறது வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நெயில் பாலிஷ் மட்டும் போட்டு விட்ருக்கேன். குட்டி கைக்கு நெயில் பாலிஷ் போட்டாச்சு. இப்போ காலுக்கு போட போகிறோம். காமிங்க. ஓகே, வாவ் சூப்பராக இருக்குது. இப்போ வந்து எனக்கு வந்து 4 ப்ரெட்டு வச்சுருக்கேன். உள்ளே வந்து நான் சீஸ் வச்சுருக்கேன். இந்த சீஸ் வந்து ப்ரெட் சீஸு, சாண்ட்விச் அந்த மாதிரிலாம் எடுத்துக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இதில் வந்து 5 பீஸ் இருந்து
மொத்தம் 4 ப்ரெட்டு 5 பேரிச்சம்பழம் சாப்பிட்றேன். இதுவே வந்து நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். பசிக்கவே பசிக்காது. ரொம்ப நேரத்துக்குமே வந்து பசிக்காது. நம்மளாம் வந்து வம்பிடியாக ஐயோ சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டா தான் உண்டு. ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் ஏன் ப்ரெட்டாக சாப்பிட்றேன் அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா வந்து இப்போது நான் வந்து இந்த கையில் வந்து பெல்ட்டு எனக்கு வந்து கையில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கனால என்ன சொன்னாங்க அப்படின்னா, நிறைய டேப்லெட் போட்டுட்ருக்கேன். நிறைய டேப்லெட் எடுத்துகிட்ருக்கனால வந்து எனக்கு அப்படியே வயிறு, நெஞ்சு இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஏதாவது சாப்பிட்டோம் அப்படின்னா எரிய ஆரம்பிக்குது. ஸோ வந்து எனக்கு வந்து டோஸ் வந்து ஹெவி டோஸாக கொடுத்துருக்காங்க டேப்லெட்லாம். ஸோ அதனால் வந்து என்னால் வந்து நார்மல் காரக்குழம்போ இல்லை சாதமோ எதுவுமே சாப்பிட முடியாது. இந்த மாதிரி ஃபுட்டு தான் நான் சாப்பிட முடியும். நான் தயிர் சாதம் சாப்பிட்லாம், இந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிட்லாம். ஸோ இந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிடும்போது கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஸோ இது கூட வந்து ஒரு நாளைக்கு ஆம்லேட், ஒரு நாளைக்கு வந்து அவிச்ச முட்டை அந்த மாதிரி எடுத்துக்குவேன். இன்றைக்கி வந்து 5 பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன். ஸோ இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ தான் ஒரு ஸ்கின் ஒயிட்னிங்கான ஒரு சூட் எடுத்து முடித்தேன். ஸோ அப்படியே வந்துட்டு சாப்பிட்டாச்சு. தயிர் சாதம் வச்சு சாப்பிட்டாச்சு. தயிர் சாதம் கொஞ்சம் மாதுளம்பழம் உரித்து போட்டு அப்படி நல்லா சூப்பராக சாப்பிட்டாச்சு. பாப்பாவுக்கு வந்து பூண்டு குழம்பும் ஒரு முட்டையும் கொடுத்து சாப்பிட வச்சாச்சு. ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து 4 மணிக்கு மாமா வந்துடுவாங்க. அதுக்கப்புறமா ஸ்ட்ராங்காக ஒரு மசாலா டீ இல்லைன்னா டீ போட்டு குடிச்சிட்டு அப்படியே ஒரு ஏதாவது டிவி பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே பாப்பா மாடியில் போய் விளையாட வைக்கணும். அப்படியே இன்னைக்கு டே வந்து போயிடுச்சு. அப்படியே இந்த ஃபுட்டெல்லாம் வந்து நான் ஏன் இப்படி சாப்பிட்டுட்ருக்கேன் அப்படின்னு எல்லோரும் கேட்கலாம். நான் எனக்கு வந்து இந்த கையில் வந்து இந்த இடத்துல வந்து எலும்பில் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் வந்து அதிகமாக என்னால் வந்து வேலை செய்ய முடியாது. நிறைய டேப்லெட்லாம் கொடுத்துருக்காங்க, நிறைய டேப்லெட் எடுத்துகிட்ருக்கேன். அதனால் வந்து எனக்கு லைக் ரொம்ப புண்ணாயிடுச்சு. நாக்கு அப்படியே ஃபுல்லாக புண்ணாயிடுச்சு. அதனால் எதுவுமே சாப்பிட முடியல. சாப்பிட்டா உடனே வந்து உள்ளே போனோடனே அப்படியே பயங்கரமாக வயிறு நெஞ்செல்லாம் எரிய ஆரம்பிக்குது. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஃபுட்டு எடுத்துக்கிறது வந்து நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்குது, யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. இந்த டைமில் தான் வெயிட் லாஸும் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் சாக்கு அப்படின்ட்டு நான் வெயிட் லாஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபுட்டெல்லாம் நான் சாப்பிட்டுட்ருக்கேன். ஸோ அதை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இதை வந்து உங்கள்கிட்ட காமிக்கணுமா? அதனால் ரொம்ப நேரமாக மேலே ஏறி உட்காந்துட்ருக்காங்க. சரி காமிங்க, காமிங்க. இது எப்படி பண்ணுவீங்க? பண்ணி காமிங்க. அங்கே பண்ணி காமிங்க. இது வாங்கினதுலேருந்து அம்மா ஃபோட்டோ அப்படின்ட்டே இருந்தாங்க. இந்த விளாகை வந்து நான் இதோட முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ. நலமுடன் வள வாழ்த்துக்கள். தேங்க்யூ சொல்லுங்கள்.